முதல் நாளிலேயே மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளி. அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறை பற்றி விவாதிக்க அனுமதி மறுத்ததால் மாநிலங்களவையில் கூச்சல், குழப்பம். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த விடுவதில்லை என பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள் என்றும் எதிர்க்கட்சிகள் மீது காட்டம். மழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. சென்னையில் மழலையர் பள்ளி வகுப்பறையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கோரிக்கை. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை விசாரிக்க ஆளுநரிடம் அனுமதி கோரி டிஜிபி கடிதம். ஆவினில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில். டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு தொடங்கி அடுத்த 2 நாட்கள் அதிகனமழை பெய்யும். தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் 800 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் மீண்டும் 58,000க்கும் கீழ் குறைந்தது. ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிர முதலமைச்சராக தொடர வேண்டும். பாஜக கூட்டணி முதலமைச்சர் இன்று அறிவிக்கப்பட வாய்ப்புள்ள நிலையில் சிவசேனா வலியுறுத்தல். மேல்மருவத்தூரில் ரயில்வே கேட் உடைந்ததால் சிக்னல் கோளாறு. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். மதுரையில் அதிமுகவின் கள ஆய்வுக்குழு கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செழியன் என்பவர் பேச முற்பட்டதால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அது சார்ந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, மோதல் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? அபிநயா, மதுரையில் அதிமுக கட்சியினுடைய கள ஆய்வு கூட்டம் என்பது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், மாவட்ட கழக செயலாளர் செல்லூர் ராஜு மற்றும் அமைப்பு செயலாளர் செம்மலை ஆகியோர் தலைமையில் மதுரை காமராஜ் சாலை தனியார் மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கள ஆய்வு கூட்டத்தில் பகுதி வாரியாக அவர்கள் அந்த உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான விவரங்களை நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது செழியன் என்ற கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்பட்ட நபர் மேடையில் ஏறி அவருக்கும் பேச வாய்ப்பளிக்குமாறு கேட்க முற்படுகிறார். மேலும் மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜு விசாரிக்குமாறும் அவர் பேச முற்படும் பொழுது கட்சியினர் உடனடியாக அவர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். உடனடியாக கடுமையாக தாக்கி மேடையில் இருந்து அவரை கீழே தள்ளிவிட்டு கடும் தாக்குதல் நடத்தி அவரை மண்டபத்திலிருந்து வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய பதற்றமான ஒரு நிலையை இந்த அரங்கத்துக்குள் ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து மேலும் கூச்சல் குழப்பமானது நிர்வாகிகள் மத்தியில் நிலவி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, செம்மலை ஆகியோர் பேசி சமாதானத்தை, ஒரு அமைதி சூழலுக்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி, இப்போ இது காவல்துறை விசாரணைக்கு செல்லுமா அல்லது கட்சிக்குள்ளாக இது சார்ந்த பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து விசாரிக்கப்படுமா? அபிநயா, அது பல்வேறு திருநெல்வேலி, கும்பகோணம் பல்வேறு மாவட்ட கள ஆய்வு கூட்டங்களிலும் இதே போன்றதொரு மோதல் சம்பவங்கள் நடைபெறக்கூடியதை பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக பகுதியாகத்தான் இந்த மோதல் சம்பவத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு உண்மையான முழு காரணம் என்ன, அவருக்கு இது கட்சியில் என்ன மாதிரியான அதிருப்தி நிலவி இருந்தது என்பது தொடர்பான விவரங்கள் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை. மேலும் இது குறித்து அந்த காவல்துறையினர் இதுவரைக்கும் இது தொடர்பாக நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. கட்சியினரே இது தொடர்பாக விசாரித்து செம்மலை, நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு ஆகியோரே தொடர்பாக விசாரித்து அவர்கள் இப்பொழுது கூட்டத்திற்குள் ஒரு சமாதான நிலை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். உண்மையான நிலவரம் என்பது என்ன காரணத்துக்காக இவர் மேடையில் செல்லூர் ராஜு மீது குற்றச்சாட்டை முன்வைக்க வந்தார் என்ற விவரங்கள் தெரிய வரும். அப்படியா
தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் பேசலாம். வெற்றி, இப்போ இது தொடர்பாக செல்லூர் ராஜு தரப்பிலோ அதிமுகவின் தலைமை நிர்வாகிகள் தரப்பிலோ ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? நாம் தான் நேரடியாக செல்லூர் ராஜு தரப்பில் விசாரித்தோம். இவர் யார், என்ன காரணத்திற்காக செயலை செய்தார் என்று. இவர் பெயர் செழியன், பைகராவை சேர்ந்தவர். அவருடைய உடன் வந்திருந்த இன்னொருவர் செல்லப்பாண்டி என்ற இருவர் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு பின்பு அமமுகவிற்கு சென்று அதன் பின்னர் மீண்டும் அதிமுகவுக்கு வந்திருப்பதாக அண்மை தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் டாக்டர் சரவணன் அவருடைய ஆதரவாளர்கள் என்றும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் சரவணன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மதுரை தொகுதியில் போட்டியிட்டவர். அண்மையில் அதிமுகவில் வந்து இணைந்திருந்தவர் டாக்டர் சரவணன். அவருடைய ஆதரவாளர்கள் இவர்கள் என்பதால் அவர்கள் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக கோஷங்களை, செல்லூர் ராஜுக்கு எதிரான புகார்களை, குற்றச்சாட்டுகளை நிர்வாகிகளிடம், அதாவது நத்தம் விஸ்வநாதன் செம்மலையிடம் தெரிவிக்க வந்ததாக கூறப்படுகிறது. அந்த நிலையில் தான் இந்த தாக்குதலானது அவர் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் சரவணனை தூண்டுதல் நடக்கிறது, அவரை வெளியேறுங்கள், சரவணனை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கோஷமானதும் மேடையிலேயே வைக்கப்பட்டது. மேடையிலேயே டாக்டர் சரவணனுக்கு எதிரான சிலரும் அவரை வெளியேற்றுமாறு கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு தற்பொழுதுதான் காவல்துறையினர் உள்ளே வந்து தொடர்பான விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய கள ஆய்வு கூட்டத்தில் முக்கியமான நகரான மதுரையில் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அந்த அரங்கத்தில் அசாதாரண சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சார்ந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெற்றி. இரட்டை இலை தொடர்பான வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது. இது சார்ந்த தகவலை தலைமை தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டதில் வழக்குகள் முடியும் வரை அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்ற விண்ணப்பம் மீது ஒரு வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் இந்த தகவலை கொடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கின் பின்னணி என்ன என்பதை விவரியுங்கள். திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு இவர் கடந்த 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரைக்கும் பல்வேறு புகார்கள் அளித்திருந்தார். குறிப்பாக உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் அந்த உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரைக்கும் அதிமுகவுக்கு அந்த இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று ஏற்கனவே இவர் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மனு அளித்திருந்தார். ஆனால் அந்த மனு மீது இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாமல் இருந்தது. எனவே இந்த ஒரு மனு மீது விசாரணை நடத்தி ஆணையம் உரிய அந்த முடிவை அறிவிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்த போது கடந்த பிப்ரவரி மாதம் கொடுத்த இந்த விண்ணப்பம் மீது இதுவரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அப்போது இந்த ஒரு விண்ணப்பம் மீது இன்னும் ஒரு வாரத்தில் தகுந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று இன்று தேர்தல் ஆணைய தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணையை மீண்டும் டிசம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. அதிமுகவினுடைய பிரதான சின்னமான இரட்டை இலை சின்னம், இது தொடர்பான வழக்கில் ஒரு முக்கிய நகர்வு நடந்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொடர் அமளியை அடுத்து மாநிலங்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதானி விவகாரம், மணிப்பூர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் அவை நண்பகல் 11:45 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தொடர் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை விசாரிக்க ஆளுநரிடம் அனுமதி கோரி கடிதம் எழுதப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கில் தற்போது தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு ஆளுநரிடம் அனுமதி கோரி டிஜிபி கடிதம் எழுதியிருக்கிறார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இதன் தாக்கங்கள் எப்படி இருக்கும், இன்றைய நாளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் மோனிஷா. வங்கக்கடல்ல உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று நேற்று காலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருமாறுச்சு. இது மேலும் வலுப்பெற்று இப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி இருக்கு. அதாவது இது நகரக்கூடிய திசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி இது நகரக்கூடும். அப்ப நம்மளுக்கு இலங்கை மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல, தமிழக கடலோர மாவட்டங்கள்ல அதிகப்படியான மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்த தினங்கள் 25, 26ஆம் தேதிகளில் நமக்கு வட தமிழகத்தில் அதிகப்படியான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தெற்கு ஆந்திர பகுதியிலையும் யானம் பகுதியிலையுமே மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக 25ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி வரைக்குமே பரவலா தமிழ்நாட்டில் வந்து மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இன்றைய தினம் எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைய தினம் நமக்கு டெல்டா மாவட்டங்கள்ல அதிகப்படியான கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யும்னு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதே போல காரைக்கால் பகுதியிலையுமே கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல எந்தெந்த இடத்துல மஞ்சள் நிற எச்சரிக்கை கனமழைக்கு விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் வரைக்குமே நமக்கு, அதாவது விழுப்புரத்தில் இருந்து ராமநாதபுரம் வரைக்குமே நம்மளுக்கு இன்னைக்கு கண்டிப்பா மழை இருக்கும்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமா இருக்கு. நாகையிலிருந்து 880 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகையிலிருந்து 880 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த மண்டலத்தின் நிலவரம் தற்போது என்ன என்பது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நிலை என்ன, இதனால் ஏற்படப்படும் தாக்கம் எந்தெந்த பகுதிகளில் இருக்கும்? அபிநயா, தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்றைய தினம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான சூழ்நிலையில் இருக்கின்றது. குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று காலை 8:30 மணிக்கு நிலை கொண்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது திருகோணமலைக்கு தென்கிழக்கே 600 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 880 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போன்று புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 980 கிலோமீட்டரிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 1050 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டிருக்கின்றது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை தெரிவித்திருக்கிறது. அதன் பிறகு இது தொடர்ந்து 2 நாட்களுக்குள் வடமேற்கு திசையில் தமிழ்நாடு, இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாளை முதல் டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே டெல்டா பகுதிகளாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாகப்பட்டினத்தில் இருந்து தற்போது 800 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு 880 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூட இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளில் அதிகப்படியான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமும் அதே போன்று தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜானும் தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா.
காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நிலை என்ன என்பது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிபிகா.